ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோ எதுவும் பார்க்க போகிறதில்ல. இது என்னோடய 1000வது வீடியோ. நான் யூடியூப் ஆரம்பித்து இது வரைக்கும் 1000 வீடியோ நிற்கிது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும், லைக் கொடுத்தவங்க, ஷேர் பண்ணவங்க எல்லாருக்கும் மிக மிக பெரிய நன்றி. உங்களுக்கு நன்றியோடு சேர்த்து நான் வணங்குகிற இறைவன்கிட்ட உங்களுக்கும் சேர்த்து வணங்கிக்கிறேன். எல்லோரும் நல்லா ஹெல்த்தியாக வெல்த்தியாக நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நான் அந்த இறைவனிடம் கேட்டுக்கிறேன். அதுதான் என்னால் இப்போதைக்கு உங்களுக்கு செய்யக்கூடிய கைமாறாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் கடந்து வந்த பாதை அவ்வளோ எளிதான பாதை கிடையாது. கல் முள் கஷ்டம் நஷ்டம் அந்த மாதிரியான பாதைகள் தான். எதுவும் நமக்கு ஈஸியாக கிடைக்காது. அப்படிங்கிறதுக்கு வாழ்க்கையே நமக்கு பாடம். நான் யூடியூப் ஆரம்பிக்கும்போது ரொம்ப லோ மனநிலைமையிலையும், மன ரீதியாக உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக ரொம்ப லோ மனநிலைமையில் இந்த யூடியூப்பை நான் ஆரம்பித்து இப்போ பார்த்திங்கன்னா 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷம் போயிட்டுருக்கு. ஆனால் ஏனோ தெரியல, எனக்கு சப்ஸ்கிரைபரும் இல்லை, வியூஸும் இல்லை, என்னன்னே எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் இதில் மணியும் ஏர்ன் பண்ணவே இல்லை. எனக்கு இது வரைக்கும் பணமும் இதில் கிடைக்கல. ஆனாலும் என்னோடய விடாமுயற்சியில் ஏதோ ஒரு நேரம் நம்ம ஹார்ட் ஒர்க்கு போட்டோம்னா ஏதோ ஒரு நேரத்தில் நமக்கு இது ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன். பல சூழ்நிலையில் வீடியோ போட முடியாத சூழ்நிலையில் கூட நான் இதை விடவே இல்லை. இது ஒரு பக்கம் எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விடாமுயற்சியில் நான் இதை விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் இப்போ ரீசண்டாக தான் இந்த இயரில் தான் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபரும் வியூஸும் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் மிக மிக பெரிய நன்றி. எனக்கு நம்பிக்கைங்கிற ஒரு துளிரை கொடுத்தது அவங்க தான். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நம்பிக்கைங்கிற ஒரு வார்த்தையை எனக்கு வந்த சப்ஸ்கிரைபர் தான் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு மறுபடியும் மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். எதுவுமே நம்ம செய்யாமல் சும்மா இருக்கிறதுக்கு எதையாவது ஒன்று பண்ணி லைஃப்பில் நம்ம காலில் நம்ம நிற்கணும். நம்ம 10 ரூபா சம்பாரித்தோம்னா யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. நமக்கு தேவையானதை நம்ம பண்ணிக்கலாம். நாமளும் ஒரு நாளை வேஸ்ட் ஆக்காமல் எதையோ நம்ம ஹார்ட் ஒர்க்கு போட்டோம், நம்மளும் உழைச்சிருக்கோம் அப்படிங்கிற மன திருப்தியோட லைஃபு போகும். எல்லாத்துக்கும் எல்லாரையும் எதிர்பார்த்து வாழணுங்கிற அவசியம் இருக்காது. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி 10 ரூபாய்க்கு நம்ம வழி வகுத்துட்டோம்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவாக அது இருக்கும். இன்னும் யூடியூப் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாக்கா எதையும் எதிர்பார்க்காமல் நம்ம யூடியூப் ஆரம்பித்து நாம் பாட்டே போயிட்டுருக்கணும். தெரிஞ்சவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ரிலேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, தெரிஞ்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சிக்கவே கூடாது. அது நடக்காத ஒரு விஷயம். தெரியாத முகம் பார்க்காதவங்க யாராவது நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கு கொடுத்தாலும் கொடுப்பாங்க, கமெண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. தெரிஞ்சவங்க பார்த்திங்கன்னா நமக்கு இதை என்ன குறை சொல்லலாம், என்ன பண்ணலாம், இவங்க ஏன் இதை பண்ணுறாங்க, இன்னும் எக்ஸட்ரா அவங்க மைண்டுக்கு நம்மளால் போக முடியாது. அந்த மாதிரி நெகட்டிவ் தான் நமக்கு சொல்லுவாங்க. இந்த நெகட்டிவ் பர்சனெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சிடணும். மோஸ்ட்லியாக பார்த்திங்கன்னா நம்மளும் நல்லா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு 5 நிமிஷம் பேசினாலும் பாசிட்டிவாக என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம கூட இருக்கிறவங்க நம்மக்கிட்ட நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னா அவங்கள அவாய்ட் பண்ணி விட்டுடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். ஹார்ட் ஒர்க்கு போட்டுக்கிட்டே இருங்க. ஹார்ட் ஒர்க்கு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு சமயத்தில் அது ஒரு பேக்கேஜாக நிற்கும். இறைவன் கைவிட மாட்டார். அது ஒரு பேக்கேஜாக நிற்கும். தக்க சமயத்தில் இறைவன் அதை நமக்கு கை கொடுப்பாரு. இது என்னோடய அனுபவம். யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறதா நினைக்காதீங்க. அட்வைஸ்லாம் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் இல்லை. என்னோடய அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு ஆண்களோ பெண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க சொந்த காலில் நிற்கணும். அவங்க யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தைங்க இது எல்லாருக்கும் பொருந்தும். பெண்களுக்கு ரொம்ப பொருந்தும். எந்த சூழ்நிலை வேணாலும் லைஃப்பில் எப்படி வேணாலும் மாறலாம். அதனால் நாம் அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் சொந்த காலில் தைரியம் தன்னம்பிக்கையோடு நிற்க பழகிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தன்னம்பிக்கையும் தைரியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்னம்பிக்கையோட தைரியமாக ஒரு ஹார்ட் ஒர்க்கை போட்டிங்கன்னா அதுக்கான பலனை இறைவன் கண்டிப்பாக நமக்கு கொடுப்பான்.
நான் அந்த நம்பிக்கையில் தான் இந்த யூடியூபையும் ஆரம்பித்து இவ்வளோ நாள் எடுக்கும், இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு போடணும், இவ்வளோ கஷ்டங்கள் இதில் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது. எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை வேடிக்கை பார்க்குறவங்க வந்து ஒன்லி விமர்சனம் மட்டும்தான் பண்ணிட்டு போவாங்க. அதுக்குள்ளே இறங்கி போர் மாதிரி 2 பேர், தோக்குறவனும் வரலாற்றில் இடம்பெறுவான், ஜெயிக்கிறவனும் வரலாற்றில் இடம்பெறுவான். ஆனால் வேடிக்கை பார்க்குறவன் இதில் உப்பு இல்லை, அதில் சர்க்கரை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் போவான். அவன் காலமுச்சோடு அவன் அந்த இடத்துலையே தான் இருப்பான். ஆனால் ஜெயித்தாலும் பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்லன்னு ஒரு விஷயத்தில் இறங்குறோம் பார்த்தீங்களா? ஜெயித்தவனும் அவன் பேர் வரும், தோத்தவனும் அவன் பேர் வரும். ஜென்ரலாக ஒரு கிராமத்திலே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாக்கா, ஒரு கபடி போட்டியே நடக்குதுன்னா அதில் இறங்கி விளையாடுறவங்க ஒரு பேரை சொல்லி அவர் நல்லா விளையாடுவாரும்பாங்க. இன்னொருத்தன் அவன் விளையாடவே மாட்டான்டா, அவன் போய் அதில் இருக்கான்டா, அந்த 2 பேரும் அதில் வரும். ஆனால் நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்க்குறான் பார்த்தீங்களா? என்னை விட்டுருந்தா நான் வேறு மாதிரி விளையாடி இருப்பேன், இவனுவெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிவிட்டு அவன் நின்றுக்கிட்டே தான் இருப்பான். கடைசி வரைக்கும் அவன் நின்றுக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் ஜெயித்தவனும் தோத்தவனும் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி நவுந்து போய்கிட்டே இருப்பான். அதை மாதிரி எதுவாக இருந்தாலும் துணிஞ்சு இறங்கி, துணிவு ரொம்ப முக்கியம், நேர்மை ரொம்ப முக்கியம். நாம் என்ன பண்ணுறோம், யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் என்ன பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி சும்மாவே இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சிந்தனையை வந்து இறைவனிடம் விட்டுட்டு நம்ம செய்கிற வேலையை ஹார்ட் ஒர்க்கு போட்டு நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்கா எங்கேயோ ஒரு இடத்துல அது ரீச் ஆகி இறைவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். இறைவனை நினச்சி யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காம, நம்மளால் ஒரு உதவி பண்ண முடியலன்னா கூட எட்ட நின்று நம்ம எந்த கஷ்டமும் கொடுக்காம நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம போனோம்னா லைஃப் நமக்கு வந்து ஏதோ ஒரு வழியில் நமக்கு ஒரு வழிகாட்டும். நமக்கு மனசு உள்ளுணர்வு வந்து இது இவங்க சரியில்லை, இது இவங்க பேசுகிறது சரியில்லை, இவங்க எதை நோக்கி நம்மளை வராங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு நம்ம உள்ளுணர்வு நமக்கு உணர்த்தும். அந்த உள்ளுணர்வுக்கு நம்ம மரியாதை கொடுத்து அதை கடவுளாக நினச்சி நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னாக்கா நம்ம சக்ஸஸை தடுக்க யாராலும் முடியாது. அந்த நம்பிக்கையில் தான் இந்த யூடியூப்பில் இது வரைக்கும் நான் 5 வருஷம் எந்த ஒரு ஏர்னிங்கும் இல்லாமலே, 5 வருஷங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. 5 வருஷமாக நான் இதை வந்து விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற மனநோக்கோடு இதை வந்து நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வரைக்கும் இல்லாத ஒரு இந்த இயரில் தான் வந்து எனக்கு சப்ஸ்கிரைபரும் வியூஸும் லைக்கு கமெண்டு எல்லாம் வந்ததுனால நம்மளும் வந்து கொஞ்சம் ஏதோ பண்ணியிருக்கிறோம், அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு, நல்ல விஷயங்கள் சீக்கிரம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க, கெட்டது நொடியில் நடக்கும், நல்லது வந்து அவ்வளோ சீக்கிரம் நடக்காது அப்படிங்க. நல்லது லேட்டாகவே நடந்தாலும் அது நிரந்தரமானது அப்படின்னும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் நான் சரி லேட்டாகவே நடக்கட்டும் நமக்கு அப்படின்னு ரொம்ப பொறுமையோடு நான் வந்து இந்த வீடியோவை நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணவங்களுக்கு மிக மிக பெரிய நன்றி. இதுக்கப்புறம் இது என்ன மாதிரி போகும் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. யார் என்ன சொன்னாலும் ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்துட்டோம்னா 1000 தடைகள் வரும், 1000 கஷ்டங்கள் வரும். மன ரீதியாக, உடல் ரீதியாக, குடும்ப ரீதியாக, மணி ரீதியாக நிறைய இடைஞ்சல்கள் வரும், நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும் வாழ்க்கையில். ஆனால் அதெல்லாம் அது பாட்டே ஒரு பக்கம் இருக்கும், அதை கடந்து வர்றதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இருந்தாலும் அதெல்லாம் கடக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்ம வேறு லெவலில் ரீச் பண்ணுறோன்னு அர்த்தம். எல்லாத்தையும் கடந்து நம்ம தெளிவான ஒரு மைண்டோட நம்ம லைஃப்பை வந்து கொண்டு போகணும், நம்ம வந்து வேறு மாதிரி இதை பண்ணணும் அப்படின்ற பாசிட்டிவ் திங்கிங்கோட எனி டைமும் பாசிட்டிவோட கடவுளை நினச்சிக்கிட்டே, என் கூட துணைக்கு யாருமே இல்லாதவங்களுக்கு கடவுள் மட்டும்தான் துணை. அதனால் கடவுளை நினச்சிக்கிட்டே நம்ம எந்த ஒரு கெட்ட சிந்தனைக்கும் போகாமல் நம்ம செய்கிற வேலையை கான்ஃபிடென்ட்டோட தெளிவாக என்றைக்காவது ஒரு நாள் நல்லது நடக்கும், என்றைக்காவது நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க்கை போடுறீங்க அப்படின்னா பல சூழ்நிலைகள் அதுக்கு இடைஞ்சலாகவும் கஷ்டமாகவும் வரும். ஆனால் அதை கைவிட்டுடாமல் முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம் நம்ம பக்கம் கண்டிப்பாக நிற்கும்.